அதிமுக திமுகவிற்கு நேரடியாக சவால் விட்ட கட்சி தான் தேமுதிக. பிரேமலதா விஜயகாந்தின் அதிரடி பேச்சு. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் அதாவது அதிமுக திமுக நாம் தமிழர் மற்றும் புதிதாக தொடங்கியுள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் என தமிழகத்தில் நடைபெறவுள்ள 4 முனை போட்டி தான் தமிழகத்தில் 2026 நடைபெறும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இதில்தான் ஆளும் திமுக மற்றும் இதற்கு முன் ஆட்சி செய்த அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கெல்லாம் சவால் விடும் வகையில்தான் அமைந்த கட்சி தான் இந்த தேமுதிக. அது அழிமடைந்துள்ளதாக கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் நேற்று இரவு பேசிய உள்ளம் தேடி இல்லம் நாடி ஒரு பிரச்சார பயணத்தையே மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு கூறியிருந்தார். 26 தேர்தல் வெற்றி என்பது கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று அவர் நம்பிக்கை ஒன்றை தெரிவித்திருந்தார். ஆண்ட கட்சிக்கும் சவால் விடும் வகையில்தான் தமிழகம் முழுவதுமே தங்களுடைய வாக்குச்சாவடி முறைகள் எல்லாம் நியமித்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் கடலூரில் நடக்கும் மாநாட்டில்தான் கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை ஜனவரி 9 கடலூர் நடக்கும் மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்தார். அது மட்டுமின்றி தேமுதிக சார்பில் அடுத்ததாக கடலூரில் மக்கள் உரிமை மீட்பு குழு மாநாட்டை நடத்த இருப்பதாகவும் அதற்கு அனைவருமே கண்டிப்பாக வர வேண்டும் என்று அவர் அழைப்புகளையும் தொண்டர்களையும் விடுத்திருந்தார். அந்த மாநாட்டில் கண்டிப்பாக வெற்றியே 2026 தேர்தல் வெற்றிக்கு அச்சாரம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மாநாடு கண்டிப்பாக தேமுதிகவில் காணப்படும் ஒரு முக்கிய மாநாடாக இதை பார்க்கிறோம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதாவது வரும் தேர்தலில் மக்கள் விரும்பும் கூட்டணியைத்தான் கண்டிப்பாக தேமுதிக கூட்டணி அமைக்கும். அது மட்டுமின்றி அமைச்சரவையில் கண்டிப்பாக தேமுதிக இடம்பெறும் என்று அவர் தெரிவித்த நிலையில்தான் அரசியலிலே வட்டாரத்தை பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறார். அதாவது வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது பணியின் போது இந்த SIR வாக்காளர் தங்கள் வாக்கு இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி உறுதிப்படுத்தினால் மட்டுமே நமது வாக்கை யாரும் திருட முடியாது என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி மக்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த ஜனநாயக முறைப்படி மக்கள் எல்லாம் கண்டிப்பாக ஓட்டு போட்டால்தான் கண்டிப்பாக மக்கள் மாறும் மனநிலையானது ஒரு நல்லாட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் அமையும் என்று அவர் கூறியிருந்தாராம். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை ஜனவரி 9 கடலூர் மாநாட்டு தான் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியாக, அதாவது நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப் போய் என்பதை கண்டிப்பாக அறிவிப்போம் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார்.